பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அற்புதங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் எந்த அற்புதமும் நடக்கலையே. நான் அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் எந்த அற்புதத்தையும் காணவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தமாய் அவர் சொல்லுகிறார். கடைசி கால நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. வியாதியில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கடன் பாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன் தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன் வியாபாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. உன் ஊழியத்தில் அற்புதத்தை நான் செய்வேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, நீ வேதாகமம் தூக்கி கொண்டு போகிறாய் அல்லவோ, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லவோ, உனக்கு ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே என்று அநேகர் குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றப்படுத்தினவர்கள் மத்தியில் நான் உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்து உன் தலையை உயர்த்துவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள் அல்லவோ, உனக்கு விரோதமாய் கை சூண்டி பேசினார்கள் அல்லவோ, அவர்களுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ண போகிறேன். உன் குடும்பத்தில் அந்த அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். நீங்கள் சும்மா இருந்து அந்த அற்புதத்தை காண்பீர்கள் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்நல்ல தகப்பன் அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்கள் காண அந்த அற்புதங்கள் நடக்கும். காரணம் என்னவென்றால், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண போகிறேன். என்னை தேடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அற்புதத்தை செய்து கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வேலை காரியத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, என் புருஷனாருடைய காரியத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டுமேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அற்புதத்தை செய்கிற தகப்பன், உங்கள் நடுவில் நான் அந்த அற்புதத்தை செய்து காண்பிப்பேன் என்று அவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அந்த அதிசயத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் எங்களை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் எங்களை குறை சொன்னார்களோ, அவர்கள் மத்தியில் நீர் அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் பலவீனங்களில் அந்த அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், எங்கள் வியாதிகளில் அந்த அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், எங்கள் கடன் பாரத்தில், தொழில்களில், ஊழியத்தில் தேவன் பலத்த அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கரம், நீர் அற்புதத்தை செய்கிற தேவன் எங்கள் நடுவில் உலாவுகிறதுனால ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவன் பெரிய அற்புதத்தை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவனுடைய அற்புதத்தின் கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு ஜனம் கூட ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யலேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் தேவையான அற்புதங்களை தேவன் செய்து கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூடவே இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.